முக பயணம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா, சான்றோர் பெருமக்களே, மனித குலம் தோன்றி பல வருஷம் ஆயிடுச்சு, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த சரித்திரத்துல நிறைவாக வெற்றிகரமாக வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்போ பெரும்பாலும் எப்படி இருக்கு மக்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய துன்பங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அந்த ஆத்ம திருப்தி வாழ்க்கையில அது இருக்குத. வாழ்க்கை வசதிகள் நம்ம என்ன விரும்புறோம் அப்படின்னா, நல்லா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், மனசு அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கை வசதிகள் நிறைவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, நல்ல திருப்தி, ஆத்ம திருப்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், உடல், மனம், வாழ்க்கை வளம், ஆத்ம அந்த திருப்தி இதெல்லாம் இருந்தாதான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அப்படி இருக்க முடியுதா அப்படின்னா இல்ல. சாமிஜி கூட சொல்லுவாங்க, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த நான்கிலே புகுந்தி என்ன ஆகுது அப்படின்னா, மனித மனம் புண்ணாக வருந்துறவங்க தான் நிறைய பேரு அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, சாமிஜியே சொல்றாங்க, இறைநிலையே எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிகளை அகத்துணர்வாய் கொள்வீர், அப்பொழுது எப்பொழுதும் அறிவு விரிவாகிய மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பணி செயலெல்லாம் மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு. மெய்ஞானம் மலரும் உள் ஒளியன அப்படின்னு சொல்றாங்க. அறிவானது, நம்மளுடைய அறிவு அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா நிறைய கத்துக்கிட்டே வரும். இந்த அறிவுக்கு எதுலயாவது பரிபூர்ணமான சாட்டிஸ்பாக்சன் இருக்குதா அப்படின்னு பார்த்தா, தன்னை உணர்ந்து கொள்ற வரைக்கும் அது என்ன ஆகுது அப்படின்னா விரிந்து கொண்டேதான் இருக்குது. இது பிடிக்குது, அது பிடிக்குது, இது போர் அடிச்சிடுது, அது போர் அடிச்சிடுது, வாட் நெக்ஸ்ட் போயிடுது, இதுல திருப்தி இல்ல, இதுதான் ஒண்ணு பிடிச்சிட்டு மைண்ட் தொங்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அதை தாண்டி வேற இடத்துக்கு போய் அதன் மேல ஒரு விருப்பம் அப்படின்றதெல்லாம் அமைஞ்சு அதை நோக்கி அந்த பயணம் போய்கிட்டே இருக்கு. இப்படிதான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யார் வேணும்னா ஞானிகள், அறிவறிந்த பெரியோர்கள், இறைநிலையை உணர்ந்தவர்கள், அவங்க காட்டி கொடுக்கணும். ட்ரெயின் போறதுக்கு தண்டவாளம் வேணும். அதாவது இந்த ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவர்கள், அனுபவசாலிகள், அவங்களுடைய அறிவை ஒட்டிய அந்த பயணத்தை எடுத்துக்கிட்டு அந்த முறையில ஒரு உயர் குருவின் மூலமாகத்தான் அந்த உயிர் சக்தி என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள பாய்ச்சப்படுகின்றது. 3 வகையில நமக்கே தெரியும் தீட்சை எப்படியெல்லாம் நமக்கு கிடைச்சது, குருவோடைய அருள்னால அந்த தீட்சை சாத்தியமாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப குருவானவர் யாருங்க? தன்னுடைய அறிவை நமக்குள்ள செலுத்தி சூட்சமமா நம்மள வழி நடத்துறவங்க தான் குரு. உன்கிட்ட இல்லாதத உன்கிட்ட எடுக்கிறவரும், உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறவரும் குரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இல்லாதது எதுங்க? எது நம்ம கிட்ட இல்ல? எது இருக்கு? குருத்துவம் அப்படின்றது ஒரு மகா சக்திங்க. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு உறவு கிடையாதுங்க. ஒரு பழைய பாடல் ஒண்ணு, அந்த பாடலில் ஒண்ணு வரும், அதாவது மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளைகள் பாரமா, இலைக்கு காய் பாரமா, அப்படியெல்லாம் வரும். அப்போ அந்த குரு ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துடைய பாடலுங்க இது. அந்த குருவிற்கு சிஷ்யர்கள் பாரமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. எப்படி ஒரு பெற்றெடுத்த குழந்தை அந்த தாய்க்கு பாரம் ஆக முடியாதோ அந்த மாதிரி தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு 3 வயசு ஆயிரும், அதை தூக்கி அந்த இடுப்புல வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னா
அது அத்தனை வெயிட் இருக்குங்க. அது ஒரு 7-8 கிலோக்கு மேல இருக்குங்க அந்த பாப்பா. அதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதே அதை இறக்கி வச்சுட்டு அரிசி சுமந்து போமான்னு சொல்லி பாருங்களேன். அப்ப இல்லாத முகமெல்லாம் சொல்லிப்பாங்க, என்னால முடியல அப்படின்பாங்க. ஆனா அந்த அந்த குழந்தை அந்த தாய்க்கு என்னைக்குமே பாரம் கிடையாதுங்க. அந்த மாதிரி குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த உறவு அப்படின்றது அது ஒரு ஜென்மாந்திர தொடர்பு தான். அதாவது அந்த சொல்லுவாங்க, சாமிஜி கூட சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, குரு என்பவர் ஒரு கை காட்டி மரம்தான். அந்த குருவுடைய வேலை அந்த இறைவனை காமிக்கிறது தான். என்னுடைய வேலை நான் இரையாற்றலை காமிச்ச பிறகு என்ன கூட ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த பற்றற்றானை பற்றி கொள்ள வேண்டும் என்பார். அப்போ அத்தகைய அளவுக்கு ஒரு ரயில்வே தண்டவாள மாதிரி, படிக்கட்டு ஏணி மாதிரி அந்த குரு அப்படின்றது அத்தனை கருணை உள்ள வாய்ந்ததுங்க. ஆனா தன்னை உணர்ந்த ஒருவரால அந்த குருவை விட முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. கண்ணீர் மட்டுமே பதிலா வரும், தாரையா வரும். அந்த குரு உறவு அப்படின்றது ஜென்மாந்திர தொடர்புடையதுங்க. தாய் தந்தை உறவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது குரு சிஷ்யர் அப்படின்றது. அந்த ஆத்மாவோடும் உயிரோடும் பின்னப்பட்டது. குரு அப்படின்றது மகா சத்தியம்ங்க. அது வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தது பாருங்க நம்மளுடைய மனசு. அத நம்மள உள்நோக்கி திருப்பி விடுறதோடு மட்டும் இல்லாம அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எப்ப நம்மளுடைய பயணத்தை தொடங்கிட்டோமே அப்பத்துல இருந்தே நம்மள அந்த குரு காப்பு நம்மளை காத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாததையெல்லாம் உள்ளிருந்து அப்புறப்படுத்தி, எப்படி ஒரு நீர்ல ஒரு கட்டை மிதக்குமோ, அந்த கட்டை ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய பிறவிய கடந்து செல்றதுக்கு அந்த குரு அப்படின்ற அந்த குரு தாங்க சாஸ்வதம் நமக்கு. அதாவது சுவாமிஜி மகரிஷி அவங்க ஒரு அவதாரம்னே சொல்லலாம். ஆன்மீகமே மகரிஷிக்கு அப்புறம் ஒரு புதிய கோணத்திலேயே திருப்பி ஒரு பீடு நடை போட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வேறு விதமா போகிறது இல்லைங்க. நமக்குள்ள நாம தனித்திருந்தால் போதும், நமக்குள்ள நாம பசித்திருந்தால் போதும், நாம நமக்குள்ள ருசிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது. அத்தகைய அந்த குரு நமக்கு என்ன கொடுக்கறாங்க, நம்மளையே நமக்கு கண்டுபிடிச்சு நம்மளையே நமக்கு கொடுக்கறாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு தீட்சை, விதவிதமான தீட்சையை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, ஞான தீட்சை என்று தீட்சை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த அஞ்ஞானத்தை விலக்கி இருக்கின்றார்கள். அப்போ என்ன செய்யணுங்க? தியானிக்க வேண்டும். எதுக்காக தியானிக்கணுங்க? நம்மை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, நம்ம இந்த வாழ்க்கையின் பயணம் நிறைவு பெறுவதற்காக தியானம் செய்ய வேண்டும். மென்மேலும் இன்னும் 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 தியானம் செய்யணும். தியானத்தின் ஆழம் அமைதியுடைய பிறப்பிடம்ங்க. அமைதியுடைய இருப்பிடம், பேரமைதியின் பிறப்பிடம் எது அப்படின்னா தியானம் தாங்க. நமக்குள்ள அந்த பேரமைதி இருந்தாதான் நமக்குள்ள நாம பிரவேசிக்க முடியும். அமைதியின் ஆழத்துலதான் பேரின்ப நிலை நமக்கு காத்திருக்கின்றது. அந்த இன்பம் அப்படின்றது நமக்குள்ளதாங்க இருக்கு. மனித பிறவியோடைய நோக்கமே, அர்த்தமே, இந்த 6வது அறிவின் முழுமையே எது அப்படின்னா இந்த பேரின்ப நிலைய நாம உணர்றதுக்காக தாங்க. தன்னை உணர்வது அப்படின்றது ஒரு பூனையோ கோழியோ செய்ய முடியும். இந்த சாதனைய
மனிதன் மட்டும் தாங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நம்மளுடைய மனதை வெல்லக்கூடிய சாதனை. இந்த சாதனை இத நமக்கு வெளியே எங்கேயும் போய் செய்ய முடியாதுங்க. எல்லாமே நமக்குடைய அகத்துக்குள்ளேயே இருந்து நிகழ வேண்டிய சாதனை இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் நினைப்பாங்கங்க, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. ஆனா அங்க அந்த இடத்துல இருந்துதாங்க எல்லாமே தொடங்குது. எது மேல அதிகமான பற்று இருக்கோ, எதுக்குள்ள ஒரு விட்டில் பூச்சி மாதிரி மயங்கி கிடைக்கிறோமோ, அதாலதான் நமக்கு துன்பம். நமக்கு தெரிஞ்ச குரல் தான், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு. அப்போ எந்தெந்த அனுபவங்கள்ல, எந்தெந்த உறவுகள்ல, எந்தெந்த வாழ்க்கை வளங்கள்ல அதுல இருந்தெல்லாம் என்ன தனிமைப்படுத்தி கொள்ள முடியுதோ, எதுல இருந்தெல்லாம் நான் விலகி நிக்கிறேனோ, அந்தந்த பொருளால, அந்தந்த நபர்னால எனக்கு துன்பம் இல்லைங்க. அப்போ வாழ்க்கை வசதிகள், இனம், உறவு எல்லாமே தேவைதான். ஆனா அதுல புகுந்தி அழுந்தி துன்பம் படுறது அப்படின்றதுதான் தேவையில்லாததுங்க. அப்போ அந்த வாழ்க்கை தேவைகள் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு தெரியணுங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பொருள் சார்ந்த அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு அதனால வர துன்பம், அதுல இருந்து நிறைய துன்பங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதுல இருந்தெல்லாம் அந்த அமைதியான வாழ்க்கைக்கு மனசு போகணும் அப்படின்னா கொஞ்சம் பக்குவம் வேணுங்க. மனமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும், சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்மள என்ன செய்யறோங்க, அந்த மனச அடக்க நினைச்சா அலையுது, அறிய நினைத்தால்தான் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி அருள் தந்தை அவங்க. அப்போ என்ன நிலைங்க, நம்ம இயமம் நியமம் சொல்லுவாங்க, பிராணாயாமம், ஆசனம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு முதல்ல 4 பாருங்க. இந்த உடலுக்கான பயிற்சிகள் எல்லாமே ஆசனால இருந்து மனதை உள்முகமாக திருப்புவது எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உடலை உறுதிப்படுத்தி கொள்கின்றோமோ அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரா அப்படின்றது முதல் நிலை. அதாவது மனிதனுடைய அந்த இயல்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். வெளியே போயிட்டு இருக்க அந்த மனசை கண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா உள்முகமாக திருப்புறது. 5 புலன் வழியாக அந்த மனசு என்ன ஆகுது, எப்பொழுதுமே புற மக்களோடு புற பொருட்களோட எல்லாம் போய் அதுல போய் இன்பம் துன்பம் அப்படின்னு வெளிப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காத உள்முகமாக வெளியே ஓடுற மனசை நிறுத்துறது அப்படின்றது பிரத்யாகாரம். அப்புறம் நிறுத்தப்பட்ட மனதை ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி மேலேயோ ஒரு மந்திரத்து மேலேயோ இந்த மாதிரி திருப்புறத தாரணா அப்படின்னு சொன்னார் பதஞ்சலி முனிவர். இப்படி ஒருமுகப்படுத்த பழகுனி அந்த பக்குவம் அடைஞ்ச அந்த மனச நமக்குள்ள திருப்பும் பொழுது அந்த உயிர் மேல மனம் வைத்தோம் அப்படின்னா அதுதாங்க தியானம் அப்படின்றது. மனதை தன் உயிருடைய மையங்கள்ல நிறுத்துறோம் பாருங்க, அந்த முயற்சிக்கு தான் தியான பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிரை அறியும் பொழுது இதுதான் தியானம். உயிருக்கு அடித்தளமாக இருக்கின்ற அந்த தெய்வத்தோடு இணையும் பொழுது இதுதான் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிக்கு சமமான நிலை. மனம் பக்குவம் அடைந்து தன் மூலமாகிய தெய்வ நிலையோடு லயமாகும் பொழுதுதான் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆதிக்கு சமமான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனதை பாத்தீங்கன்னா இப்படி பிரிப்பாங்க. அப்படின்ற வார்த்தை ஆன்மாவை சொல்லுங்க, ஆன்மாவை சொல்லும். பசுவை குறிக்கிற சொல்லு இது. பக்தி மார்க்கத்துல கூட பசுவை காமதேனு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடியது. காமம் அப்படின்னா ஆசை, இச்சை அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஆசைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆத்மாவுக்கு காமதேனு அப்படின்னு பெயர்.
அந்த மனச இருப்பு நிலையில பல ஆசைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த நிலையிலிருந்து மனச பக்குவப்படுத்தி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வரமுறைப்படுத்தி திருப்புறம் பாருங்க. இததான் கற்பகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை உணர்ந்து வாழும் பொழுது அந்த சிந்தை பிளஸ் உள் பிளஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தாமணி அப்படின்னு மனம் அடையிற அந்த பக்குவ நிலை தான் இங்க இந்த காமதேனு. கற்பு பிளஸ் அகம், கற்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஒழுக்க நெறிகளை பயன்படுத்தி அந்த மனதுக்கு ஒரு வரைமுறைப்படுத்துவது அப்படின்றது. சோ இந்த மனம் அடைகிற பக்குவ நிலை, மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் தான் மனிதன். ஆன்மா அப்படின்றது என்னங்க? ஆன்மாவை துன்ப கடலில இருந்து மீட்டு காத்து ரட்சிப்பதுதான். பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் உள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை உணர்ந்த கொண்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழணும் அப்படின்றது தாங்க இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மனசை பக்குவப்படுத்தி அந்த மனித நேயத்தின் உயர்வை பெறணும் அப்படின்றதுதான் ஆன்மீகம். அப்படின்னாலே எது அப்படின்னா மனித நேயத்தை உயர்த்துறது அப்படின்னு சொல்லலாம். ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம் அப்படின்னா பிரணவம், இறைநிலையோடைய தன்மை. இந்த தான் பிரணவம், ஓம் அப்படின்னு சொன்னாங்க. இத உச்சரிக்கும் பொழுது ஈ அப்படின்ற அந்த உயிர் எழுத்துக்கு முன்னால இது வரும். அப்படின்னா இது மெய்யெழுத்த சொல்லுவாங்க. இந்த மெய்யெழுத்த தனியா உச்சரிக்க முடியாது. மெய் அப்படின்னால இருப்பாற்றல் தான், இயக்கமற்றது அப்படின்னு பொருள். இறைநிலை பார்த்தோம்னா மெய்ப்பொருள். அது அந்த இயக்கமற்ற நிலையத்தான் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஆதி நிலையதான். எல்லா இயக்கங்களுக்கும் அதுதான் மூலம். அதனால அதனை மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மெய் எழுத்த தனியா உச்சரிக்க முடியாது. உயிர் எழுத்த சேர்த்தா உயிர்மை எழுத்தத்தான் உச்சரிக்க முடியும். அப்போ அந்த இறை தன்மைய விளக்க முடியாது அப்படின்றதையும், இருப்பாக இருக்கின்றது, அனைத்துக்கும் மூலமாக இருக்கின்றது அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு தான் பிரணவம், ஓம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 ஞானேந்திரியம் இருக்கு பாருங்க. இந்த 5மே 5 புலன்களுமே எங்க இருக்குங்க? தலையில இருக்கு. ஆனா பௌதிக விதிப்படி பஞ்சபூதங்கள் இணைந்த இந்த உடலை கெட்டி பொருள், அதாவது ரத்த ஓட்டம், சூடு, சுவாச காற்று, உயிர், எல்லா 5 பௌதிகளுக்கும் எது மையம் அப்படின்னா அந்த உயிர் மையம். அந்த உயிர் சக்தி மையங்கள் எங்க இருக்கு பாருங்க. இந்த முகத்துல 5 உயிர் சக்தி மையங்களும் கழுத்து வரைக்கும் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு மிருகமும் பாத்தீங்கன்னா சைட் வைஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும். ஆனா மனிதன் மட்டும்தான் அவனுடைய பிரம்ம புள்ளி துரியம் இப்ப செய்தோம் இல்லையா, அந்த துரியம் அந்த வான் காந்தத்தை ஈர்க்கிற அளவுக்கு அந்த பிரபஞ்சத்தை நோக்கி இருக்கின்றதுங்க. இந்த இந்த 5 பஞ்சேந்திரியத்துல இருக்கிற அந்த 5 உயிர் எழுத்துக்களை அ ஆ உ ஏ ஓ, இந்த 5 மையங்களின் மையங்களுக்கு சிம்பாலிக்கா இந்த எழுத்துக்களை வச்சாங்க சொன்னாங்க. அப்போ அந்த கீழ் மையம் மூலாதாரத்திலிருந்து அந்த எழுப்பக்கூடிய அந்த சத்தம், அந்த ஓம்காரம், அந்த ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓசைக்குள்ள ஒரு அதிர்வு ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து உடல் முழுவதும் பரவி அப்படியே அந்த மூளை செல்கள்ல அந்த அதிர்வுகளை ஏற்படுத்துங்க. உந்தின்னு சொல்லுவாங்க. உந்தியில கிளம்பி அநாகதம் விசுத்திய தொட்டு பாத்தீங்கன்னா தலையில போயும் மோதும். அப்போ அந்த உடல் முழுவதும் பரவி மூளை வரைக்கும் போய் அந்த செல்கள்ல அந்த அதிர்வுகளை ஏற்படுத்தி மூக்கு, பொதுவா அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லுவாங்க, பிறப்பியல்ல மூக்கு, பல்லு, நாக்கு, தொண்டை, அந்த இது வழியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும் அப்படின்னு, உதடு அப்படின்னு. அப்ப அந்த மூக்கு வழியாக அந்த காற்று வெளியேறும் பொழுது ஓம் அப்படின்ற அந்த பிரணவ மந்திரம் வரும். அப்போ அந்த அளவுக்கு அத அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்படி உச்சரிச்சு சில உச்சாரண முறைகள் மூலமாக உச்சரிச்சு அந்த குண்டலினி சக்திய கீழ இருந்து மேல் நோக்கி எழுப்புவாங்கங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன இருக்கு அப்படின்னா ஆழ்ந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்க இருந்து கிளம்புதுங்க, நமக்குள்ள அந்த கருமையத்திலிருந்து அந்த வார்த்தைகள் எழும்பி வருகின்றது. அப்போ
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளிப்படையா இந்த நாக்கை வச்சு இந்த பல்ல வச்சு எத்தனையோ வார்த்தைகளை நம்ம பேசிட முடியும், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் நினைக்கிறோங்க. ஆனா இல்லைங்க. அது பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் பிறந்து கருமையத்துல இருந்து ஒவ்வொன்றும் தெய்வீகங்க. அத உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளேயே நாம நிலைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கம் நான் கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்போ அந்த தலைப்பகுதியில அந்த உணர்வு கேந்திரம், அந்த காந்தக்களம், அந்த காந்தத்தை அறிவதற்கு எது கொடுத்தாங்கங்க? ஆக்னா மையம் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த காந்தத்துக்கு உட்பொருளாக உயிரை உணர்வதற்கு துரியம் அப்படின்னு வச்சாங்க. இப்படி ஒன்னும் பார்த்தோம்னா உணர்ந்து உணர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா நிறைய இப்போ இந்த உலகில் இருக்கிற எல்லா துன்பத்துக்கும் நிறைய துன்பங்கள் இருக்குங்க. எதனால அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஆழ்ந்து போகும் பொழுது நம்மளோட பிலாசபியே அருள் தந்தை கொடுத்திருக்கிற பிலாசபியே அத்வைதம் தான். அதாவது நமக்கு வேற ஒரு பொருள் மிக அழகா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சா அதை பார்த்து மனசு அப்படியே ஒரு சஞ்சலம் அடையுதுங்க. அதை எப்படியாச்சும் அடையணும். ஒரு டிசைனர் சாரியா ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு ஜுவல் வச்சு கொண்டு வந்து காமிக்கிறாங்களா, இல்ல நல்லா படிச்சிருக்காங்களா, அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எது நம்மளை விட உயர்ந்ததாக இருந்தாலும் அதை அடையணும் அப்படின்ற பேராசை உண்டாகுது. அந்த பொருள் நம்மை விட அதிக ஆற்றல் உடையதாக இருப்பேன் அது என்ன ஆகுது அப்படின்னா அதை பார்த்து ஒரு பயம் வருது. அப்போ நமக்கு வேற ஒரு பொருள் நமக்கு ஏதாச்சும் தவறோ துன்பமோ கொடுக்குது அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு கோபம் வருதுங்க. அப்போ அந்த பொருள் நமக்கு பிரியமா இருந்து அதை இழக்க நேரிட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பமா வருதுங்க, அழுக வருதுங்க. அப்போ எப்பயுமே 2 பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் பாருங்க இத்தனை எமோஷன்ஸ் இருக்கு, ஆசை இருக்கு, வெறுப்பு இருக்கு. 2 பொருள் இல்ல, ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆசை இருக்கும். ஆசை பேராசையாக மாற வாய்ப்பு இருக்கா? வெறுப்பு என் மேலே எனக்கு வருமா? என் மேலே எனக்கு பயம் வருமா? அப்ப சினம் இல்ல, அழுகை இல்ல, எதுவுமே இல்ல. அப்போ இததான் தன்னை உணரணும் அப்படின்னா தவத்தின் மூலமாக இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு மூலக்கூறான காரணம் அந்த பிரபஞ்ச தூய வெளியிலிருந்தே இந்த பிரபஞ்சம் பரிணமித்தது அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளணுங்க. கூரைய எத்தனை தடவை தட்டினாலும் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள கரையாம்புத்து அங்கங்க அப்படியே தோணி வந்துகிட்டே இருக்குங்க. அந்த கூரையுடைய மூங்கிலுக்குள்ள இருக்கிற தாய்ப்பூச்சியை எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புத்து வராதுங்க. அப்போ இந்த துன்பத்துக்கெல்லாம் மூலமான காரணம் என்ன அப்படின்னா துவைத பூச்சி, நீ வேற நான் வேறன்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுதான். இந்த துவைத பூச்சியை எடுத்து போட்டுட்டா அந்த பேராசை, சினம், அச்சம் இதெல்லாம் நீங்கி போயிடும், மனசு அமைதியா ஆயிடும். அப்போ 2வது ஒன்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா அதனாலதான துன்பம் அப்படின்னும் பொழுது அதை கூட விட்டு விலகணும், அதுல இருந்து கூட தெளிவு பெறணும் அப்படின்றதான் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 அதாவது இந்த ஒருத்தர் இன்னொருத்தரை முகர்றோம், இன்னொன்னு பாக்குறோம், இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எல்லாமே அந்த ஆன்மாதான் அப்படின்னு விளங்கும் பொழுது எதை முகர்வோம், எது மேல வெறுப்பு காட்டுவோம், எதை பார்ப்போம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். இதுதான் உபநிஷத்து கூட விளக்கமாக சொல்கின்றது. அதாவது வாக்கும் மனமும் அடைய முடியாமல் திரும்பும் இடம் அப்படின்னு தைத்திரியம் சொல்கின்றது. இந்த அத்வைதத்துல வேத மகா வாக்கியங்கள் பிரஞானம் பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. தொடப்பட்ட 2 பொருள்களோட தொட்டதால் எழும் அரூபம் பிரம்மம். ஒரு பொருளை போய் தொடுறோம், தொட்டதால் அந்த உணர்வு அதுதான் பிரஞானம் பிரம்மம். உயர்ந்த அனுபவ அறிவுதான் கடவுள் அப்படின்றத சொல்கின்றது. அடுத்தது பார்த்தோம்னா ரிக் வேதத்துடைய பேருரை இது இந்த பிரஞானம் பிரம்மம். அடுத்தது பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி, அது நானே விளங்குகின்றேன் என்று சொல்வது
யஜுர்வேதத்துடைய மகா வாக்கியம்ங்க. மொத்த சாரம், அந்த யஜுர்வேதத்துடைய சாரத்தையே பிழிஞ்சா என்ன சொல்லுதுங்க? அகம்தான் பிரம்மம்னு சொல்லுது. அடுத்தது அயமாத்மா பிரம்மம் அப்படின்றது, இந்த ஆன்மா தான் இறைவன் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா அதர்வ வேதத்துடைய மகா வாக்கியம். சாம வேதத்திலுடைய இறுதியில வர்றது பார்த்தோம்னா சாந்தோக்கியம் சொல்லுவாங்க. இந்த சாம வேதத்துல ஒரு இன்சிடென்ட், இதுல உத்தாலதர் அப்படின்ற ஒரு முனிவர் இருக்காரு. அவரு தன்னுடைய சீடனான சின்ன பாலகனுக்கு சொல்ற மாதிரி ஒரு அருமையான விளக்கம். ஸ்வேதகேது அந்த சீடனுடைய பெயர். குழந்தாய், போய் ஒரு ஆலம் பழம் ஒண்ணு கொண்டுட்டு வா ஆலமரத்துல இருந்து அப்படின்னு அனுப்புறாரு. இதோ ஐயனே அப்படின்னு அவர் போய் எடுத்துட்டு வர்றாரு. இதை பில அப்படின்னு சொல்றாரு. பிளக்கப்பட்டது ஐயனே அப்படின்னு சொல்றாரு. என்ன பாக்குற அப்படின்னு. இது குட்டி குட்டியான விதைகளை ஐயனே அப்படின்னு சொல்றாரு. சரி சரி, அந்த விதையில ஒன்னை எடுத்து பிளந்துடு அப்படின்னு கேட்றாரு. ஸ்வேதகேதுவும் அதை பிளக்கிறாரு. என்ன காண்கின்றாய் அப்படின்னு கேக்குறாரு. ஒன்றும் காணவில்லை ஐயனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த சூக்கும பொருளை நீ காணவில்லையோ, எந்த சூக்குமத்திலிருந்து நீ அது தெரியலையோ, அந்த சூக்குமத்திலிருந்து தான் இந்த பெரிய ஆலமரம் உண்டாகி நிற்கின்றது. அந்த எது அந்த அணு மாதிரியான சூக்கும பொருளோ அதுதான் நீயாக உள்ளாய் அப்படின்னு சாம வேதத்துடைய பேருரை தத்துவமசி. தத் அப்படின்னா அது, துவம் அப்படின்னா நீ, தத்துவம் அப்படின்ற அந்த வார்த்தையே அது நீ ஆகின்றாய் அப்படின்ற அந்த அகத்தவ கருத்தை தான் வலியுறுத்துது. இந்த கருத்தை தான் மகரிஷி ரொம்ப எளிமையா சொல்றாங்க. பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாகும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன் என்று. நான் இறைவன் அப்படின்ற அந்த கருத்து தாங்க பாத்தீங்கன்னா தற்பரன் அப்படின்ற சொல்லு. இததான் இப்படி விளக்கியிருக்காங்க. அப்போ இந்த அண்டத்துல மண்ணுலகமும் சுழன்று உருண்டு ஓடி மிதந்து கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ள அவ்வளோ மனிதர்கள் அந்த அறிவாக அந்த இறைவனாக இருப்பது அந்த பிரம்மமே, அந்த சுத்த வெளியே அப்படின்ற அந்த 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 கருத்தை மிக சுருக்கமா அழகா இந்த பாடல்ல சொல்றாங்க. உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் என்று. விளக்கு இருளிலே எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியாது, அந்த விளக்கு இருளிலே அப்படி புலப்படாம இருக்கும். அப்போ அந்த அந்த விளக்க கொண்டு வந்து அந்த இருள்ல கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னாதான் அது என்ன இருக்கும், எல்லா பொருளும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி இறைவன் ஆத்ம ரூபனாகி நின்று புலன்கள் வழியா எல்லாத்தையுமே விளக்கி விளக்கி உணர்த்துகின்றார். அப்போ நான் அப்படின்ற அந்த ஆணவம் அடங்கினால்தான் இறைநிலை எங்கும் இருப்பதை உணர முடியும். இந்த நிலை பெற்றால் மட்டுமே உள்ளத்தில் இருக்கிற அந்த கலங்கங்கள் எல்லாம் நீங்கி தூய்மை பெற இயங்கும் அப்படின்னு சொல்லலாம், முடியும்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா இறையாற்றல் எங்கேயுமே நிக்கமற உள்ளது நமக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மைதான். அதுதான் நம்ம கிட்ட பேரறிவாக இருக்கின்றது அப்படின்றது தெரியும் தான். ஆனா எந்த அளவுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியுது, எந்த அளவுக்கு இதை உணர்ந்து நம்மளால வாழ முடியுது சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் எது தலை தூக்குதுங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ சின்ன சின்ன விஷயங்கள்ல தலை தூக்கிக்கிட்டு தான் இருக்கு. எஜெக்டிங் காட் அவுட் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த கவனிக்கும் பொழுது உன்னிப்பா கவனிச்சோம்னா எவ்வளவு நம்மள முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு செயலையுமே செய்யறோம். 4 பேர் அங்க ஒரு இடத்துல பேசும் பொழுது அந்த இடத்துல எதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் தான் பெஸ்ட். இப்ப 4 பேர் பாடுறாங்க,
நம்ம கொஞ்சம் இனிமையா அவங்கள விட பாடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குங்க, ஆஹா நல்லா பாடிட்டோம் அப்படின்ற அந்த ஈகோ நம்ம கிட்ட தலையெடுக்குங்க. அப்ப எதுங்க உண்மை அப்படின்னா, நம்ம அந்த அந்த வாய்ஸுக்கு நம்ம போட்டது என்னங்க, நம்மளுது அது சொந்தமானதா அந்த வார்த்தை அப்படின்னா நம்ம அம்மா அப்பா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்தது இல்லையா? அந்த ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்வாங்க அருள் தந்தையவங்க. அப்ப அந்த ஒரு பிடி உணவு அந்த வாய்க்குள்ள போய் உணவா மாறி அது சக்தியா மாறி அந்த சக்தியை கொடுக்கறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்கணுங்க. ஆனா எப்படி அந்த ஆணவம் தலை தூக்குது பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு ஒரு ஆழம் விதைன்னு சொன்னார் பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் அளவு கூட கிடையாது நம்ம. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த கண்ணு கூட தவறா ஒருத்தரை பாக்குது, அதாவது ஏளனமா பாக்குது, ஏளனமா பாக்குது, கோவமா பாக்குது. இந்த கண்ணே இவ்வளவு விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, நிறைய நிறைய ஈகோல நிறைய நிறைய செயல்களை செய்து அதனால துன்பப்படுதுங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மனம் கூட வேலை செய்யறது கிடையாதுங்க. ஆனா விழித்த போது சொல்றோம், அப்பாடா நல்ல சுகமா தூங்குனேன் அப்படின்னு. இந்த அனுபவத்தை எது சொல்ல வைக்குது? அது எதுங்க? உடலும் மனமும் தூங்கிய போதும் காட்சியாக விழிப்போட இருந்து நித்திரையின் சுகத்தை அனுபவிச்ச அது எதுங்க? எப்பொழுதுமே ஜீவன்கள் கிட்ட இருக்குது, எல்லா ஜீவன்கள் கிட்டையும் இருக்கிற அந்த ஆத்மா அத அந்த வடமொழியில சொல்லுவாங்க, உயிர் அளிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மாவுடைய அப்படின்னா வடமொழியில உயிர் அளிப்பது அப்படின்னு பொருள். அப்போ அந்த அளவுக்கு அந்த தோன்றிய அந்த சொல் தான் அந்த ஆன்மா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இருக்கின்றது. அப்போ மலை இடத்திலே ஓடும் நார் போல நம்மள ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆன்மாதான். எல்லா விதமான அறிவையும் இந்த ஜீவன் பெறணும் அப்படின்னா அதுக்கு உதவுறதும் இந்த ஆன்மாதான். அப்போ அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிரறிவு நல் இணைப்பாய் கூடிய ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊன் உடலே வாகனமாம் உள்ளியக்க ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வால் அறிவாம் அதுவே நான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வான் கடந்த மெய்ப்பொருள் அந்த வால் அறிவு எதுங்க அப்படின்னா அததான் சொல்றாங்க. அந்த நான் தான் அந்த வால் அறிவு அப்படின்றதுல எந்த வித ஐயமும் கிடையாதுங்க. அதாவது பாலே தான் தயிரானது, தயிரான பிறகு பாலே இல்லை, அப்படித்தானே? அப்போ இந்த பிரம்மமே தான் என்னவா வந்திருக்குங்க, இத்தனை கோள்களாக ஃபுல்லா தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கின்றது. பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்து விட்டோம் அப்படின்னா எது மைனஸ் பண்ணோம்னா எது எஞ்சி நிக்கும் அப்படின்னா பூரணமே தாங்க எஞ்சி மிஞ்சி நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டா கணிதத்துல இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, முடிவிலி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எந்த ஒரு பெரிய எண்ணெய் கழிச்சாலும் மிச்சம் இருக்கிறது எது இருக்குங்க, அதே இன்ஃபினிட்டிவ் தான் இருக்கும். அது மாதிரிதான் இந்த வற்றா இருப்பாகிய பேராற்றல், அப்புறம் அந்த பேரறிவு பொருந்திய அந்த பூர்ணத்துடைய ஆற்றல் பகுதி தான் பேரண்டமா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க மகரிஷி. முண்டகம் அப்படின்ற உபனிஷதம் சிலந்தி எப்படி தன்னுடைய உடலிலிருந்து நூலை வெளிப்படுத்தி வலை கட்டுகிறதோ அந்த மாதிரிதான் இந்த உலகம் வந்துச்சு. ஒரு மழை பெய்த பின் பூமியில உடனே செடி புல்லு இதெல்லாம் தாம முளைக்குது பாருங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஏதோ ஒரு சத்து, ஒரு உந்து ஆற்றல் எப்படி செடியா மலர்தோ அந்த மாதிரிதான் பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த மனிதன் இப்படி எல்லாம் தானா வந்துச்சு. எப்படி பல்லு, நகம், ரோமம் இதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த நேரம் வரும் பொழுது ஒரு காய் கனி பூ அப்படின்னு அந்த அந்த ப்ராசஸ் எப்படி தானா இயற்கையா நேச்சுரலா நடக்குதோ
அந்த மாதிரி தாங்க இந்த பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 உவமைகள் மூலமாக இந்த பரிணாம கொள்கையே விளக்கிவிட முடியும். அப்போ பார்த்தோம்னா சுவாமிஜி சொல்லுவாங்க, இன்னும் வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உணர்ந்து என்ன செய்யறோம், என்ன தவறான செயல்கள் செய்து அதுக்கப்புறம் அதனோட விளைவு வரும் பொழுது இத தாங்க முடியாம துடிச்சு போகிறோம் அப்படின்றதுதான். இப்போ சொல்லுவாங்க, கிள்ளி பார்த்தா வலிக்கும். எங்க கிள்னாங்க அப்படின்னா, கிள்னா வலிக்கும் தான், ஆனா வலியை காட்ட முடியுமா? வலி அப்படின்றது என்னதுங்க அப்படின்னா உணர்வு தான். இததான் கீதையுடைய சாங்கியம் சொல்கின்றது. உணர்வு தான் அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு. காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கடல் கூட பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் கடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அமைதியா இருக்குங்க. அலைகள் வரவே வராது. அலைன்றது என்ன அப்படின்னா காற்று அழுத்தத்தின் காரணமாக அந்த கடல் பகுதி இருக்கு பாருங்க, அது முழுசும் ஏற்படுற ஒரு அழுத்தம் அந்த பூமியில சுழல்ற அந்த வேகத்தோட இணையும் பொழுது அந்த தண்ணீர் பிதுங்கும். அப்படியே அது நகர்ந்துகிட்டே வந்து கரையில மோதி திருப்பி கடலுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வேகத்தோடு போகக்கூடிய நீர் கடலுக்குள்ள நிறைவு பெறத்துக்கு முன்னாடி அடுத்த அலை வந்து திரும்பி போகுது. திருப்பி அலையோட மோதி திருப்பி தூக்கி விடுது. அந்த அலையுடைய வேகம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு அலையை கிளப்பி விடும். இதுதான் டைட்டானிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடர் நிகழ்ச்சி தான். அலைக்கு காரணம் எது அப்படின்னா நீருக்குள்ளிருந்து வெளிப்படுகின்ற அந்த வேகம் தான். கடலுக்கு அலையாக எது இருக்கு அப்படின்னா அந்த நீருக்கு உட்பொருள், அந்த அலைக்கு உட்பொருள் எது அப்படின்னா அந்த நீர் தான். சரி, இப்போ அந்த கடல் வேகமற்ற நிலை அப்படி இருக்கிறத ஓஷியானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் மனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, தவம் கொடுக்குறோம். அந்த 25 நிமிஷமும் மனசு நினைச்சுங்களாங்க, எங்கேயோ இந்த ஒரு நிமிஷம் நிக்குது பாருங்க, அதுக்காக தான் இத்தனை பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த அமைதி நிலையில நின்னுடுச்சு அப்படின்னா அந்த அமைதி நிலையிலே மனசு இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்குங்க, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியுங்க. எது நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எது நடந்தாலும் அதற்கான தீர்வையும் இந்த மனம் சொல்ல முடியும். அப்போ அந்த மனம் அறிவோடு இயந்து லயமாகி இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மன அலை சுழல் வேகம் குறையும். இப்ப இந்த 1 முதல் 40 அலை சுழல் வரைக்கும் இருக்கிற வேகத்தை உணர்ச்சி வயம் அப்படின்னு சொல்றான். இதுதான் பீட்டா அப்படின்ற ஃப்ரீக்வன்சி. இந்த 14 முதல் 40 வரை உள்ள அந்த அலை வேகத்துலதான் உடல் சார்ந்த எல்லா வேலைகளையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மனிதன் சந்திக்கிற எல்லா அனுபவங்களையும் பகுத்து பகுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 தாங்க, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீட்டா அலையில பெற்ற அனுபவங்களை இன்பமா இல்ல துன்பமா உணர்ந்துக்கிறோம். அமைதி, பேரின்பம் இது ரெண்டுமே என்னதுங்க, அடக்க நிலை. அந்த அடக்கத்துல மனம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 13 தாண்டி அப்படியே கீழே 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 இன்னும் அந்த ஆழ்ந்து 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 என்ன ஆகும், அப்படியே அந்த அகமுகமாக பயணித்து பயணித்து ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ள போய் அப்படியே அறிவோடு அறிவாக லயமாயிடும். இததான் அருள் தந்தை அவங்க ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீவாத்மா தன் மூலமான பரமாத்மாவோடு இணைந்து லயமாகி நிற்கின்ற அந்த நிலை பேற்ற நிலை இருக்கு பாருங்க, இதுதான் வீடு பேரு அப்படின்றது. இந்த நிலைய மனம் அடையும் பொழுது மனசுக்கு பக்குவம், பணிவு, கனிவு, துணிவு, அந்த நிலையில மனம் செயல்படும் பொழுது அந்த எண்ணம், சொல், செயல் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நன்மை தக்கதாக இருக்குங்க. இப்ப துரியாதீதம் செய்யறோம். இப்ப துரியாதீதத்துக்கு போகும் பொழுது அந்த அந்த 3க்கு கீழே அந்த அலை மன அலைச்சூழல் போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா என்னென்ன பதிவு எல்லாம் அந்த நேரத்துல டாமினேட் ஆயிருக்கோ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எரேஸ் ஆகுங்க. அதாவது இப்ப 100 கோடி பதிவுகள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க.
தியானம் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 100 கழியுங்க, அவ்வளவுதாங்க. அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதிவுகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவுக்கு அந்த பதிவு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும். அப்போ அதுதான் சொல்லுவாங்க சாமிஜி, வந்து ரொம்ப அழுக்கா இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு போய் அப்படியே அந்த கங்கை ஆத்துல அந்த கொப்பையில இருக்கிற தண்ணிய, கொட்டாங்குச்சியில இருக்கிற தண்ணிய ஊத்திட்டு அதுல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன ஆகுங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த இது வந்துரும், அந்த சுத்த தண்ணீர் அந்த இதுல ரொம்ப ரொம்ப அந்த அழுக்கெல்லாம் புனிதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து புத்தர் வந்து ஒரு சமயம் உட்கார்ந்துருக்காங்கங்க, தியானத்து கொண்டு இருக்கின்றார். தியானம் முடியுது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எழுந்து கண்ணை திறந்து பாக்குறாங்க, கிராம மக்கள் இன்னும் வரல. அப்போ ஒரு கவிஞன் அந்த இடத்துல வராரு. அப்படியே பாக்குறாரு, இவரு தேவலோகத்து மனிதராக இருக்க முடியுமா, இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவர்கிட்ட போய் கேக்குறாரு. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க யாரு, இந்திரலோகத்துல இருந்து வந்தீங்களா, தேவலோகத்துல இருந்து வந்தீங்களா, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ புத்தர் உடைய வார்த்தை, நான் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் அவேர்னஸ் அப்படின்னு. அதாவது அவர் என்ன நிலையில இருக்காருங்க, நான் என் சத்திய நிலையில் உள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு கண்ணை திறந்திருந்தாலும் அந்த கண்ணு வழியா பார்க்கலங்க, அந்த காது வழியா அவர் கேட்கல. அதாவது ஒரு குழந்தை பார்த்தா அந்த கண்ணு வழியா காது வழியா என்ன பொருள் இருக்குங்க, அந்த இடத்துல அவர் பார்க்கவும் இல்லை, அதுல எந்த ஒரு பொருளும் இல்லை. அவரு அந்த நிலையில இருந்து மாறவும் இல்லை. இதுதான் சத்திய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தன் உணர்வு நிலை என்பது இதுதாங்க. அவங்க எல்லாமே அவங்க கண்ணுக்கு என்னவா தெரியுதுங்க, அந்த இறை ஆற்றலாக, அந்த தூய வெளியாகவே அவங்களுக்கு தெரியுதுங்க. அந்த நிலையில மகான்கள் போவாங்க. சாமிஜி மகரிஷி அவங்க பேராசிரியர்கள்லாம் போய் பேச போகும் பொழுது எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னா அப்படியே போய் பேசி 2 வார்த்தை வாயை திறந்து பேச போயிட்டு அப்புறம் அப்படியே வந்துருவாங்களாம். சாமிஜி அப்படியே அந்த டிரான்ஸ்ல இருப்பாங்களாம். அப்படியே ஒண்ணு சாமிஜி முழிச்சிருந்தா இந்த உலக நன்மைக்காக பேசிக்கொண்டோ சிந்தித்து கொண்டோ எழுதி கொண்டோ இருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய அந்த முழு அந்த உணர்வும் அந்த இறையை நோக்கி அப்படியே ஃபுல்லா அந்த இறைநிலையாகவே மாறி நிற்பாங்க. அப்போ நான் சொன்னேனே, புத்தர் அப்படியே ஜொலிச்சாருன்னு, அருள் தந்தையும் அப்படியே இந்த கோல்டு மாதிரி ஜொலிப்பாங்க. அப்படி ஒரு நமக்கு சொல்றாங்க இல்லையா, குரு அப்படின்னு ஒரு கோலுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க, அப்படியே ஜொலித்து கொண்டு இருக்கும். அப்படி ஒரு தெய்வீகம். அந்த தெய்வீகம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம போய் அங்க நின்னோம்னா நம்மள அப்படியே அந்த க்ஷணம் நம்மள அப்படியே புனிதப்படுத்திடுங்க. அந்த இடத்துல என்ன தோணும் தெரியுங்களா, எந்த ஒரு தவறும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு டோட்டல் சரண்டர் ஆகும். அருள் தந்தை கிட்ட அப்படியே டோட்டலா சரண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம வந்து எல்லாமே நம்மள வந்து புனிதப்படுத்தி கொண்டு நம்ம அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு தோணும். எந்த அளவுக்கு நம்ம தூய எண்ணங்கள், அப்ப நல்லா ஆழ்ந்து தவம் செய்து அகத்தாய்வு செய்து நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா குணநல பேரு கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடி, ரத்த அழுத்தம், சர்க்கரை, இதுக்கெல்லாம் ரீசன் என்ன டாக்டர் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின், மன இறுக்கம், மன அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நம்ம சந்திக்கிற அந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யதார்த்த நிலையில ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆசையை வைத்து கொண்டு அதை அப்ரோச் பண்ணுவோம். அது என்ன ஆகும், அந்த வேறுபாடு, அந்த யதார்த்தத்துக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கும் இடையே இருக்கிற அந்த வேறுபாடு நமக்கு துன்பமா வந்துருங்க. அதனால கோபம் வரும், வெறுப்பு வரும், ஹை பிபி வரும். கோபமா வெளிப்படும் பொழுது ஹை பிபி, கவலையா வெளிப்படுத்தும் பொழுது லோ பிபி. இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து அந்த மனதை மாற்றி அமைக்கணும். எல்லாத்தையுமே
அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்வாங்க. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள அந்த சமத்தன்மை, அந்த நடுவு நிலைமை, எது நடந்தாலும் இரையாற்றல் தாங்க நடத்தி கொண்டு இருக்கு. எல்லாருமே இரையாற்றல் தாங்க. அப்ப யார் மூலமா யாருக்குங்க துன்பம் வர முடியும் அப்படின்னா எந்த சாத்தியக்கூறும் கிடையாதுங்க. அருள் தந்தை அவங்க சொல்லுவாங்க, தேவையில்லாம காத்து கூட நம்ம மேல அடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருங்க நமக்கு துன்பம் கொடுக்க முடியும்? நம்மளே நமக்கு கொடுத்துக்கிட்ட மாதிரிதான் அப்படி நடந்தாலும் கர்ம பதிவுகள் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உணர்ந்து அந்த இயற்கையோடு லயமாகி வாழ தெரியணும். இத ஒவ்வொரு வேலையிலயும் அந்த விழிப்புணர்வுன்னு புத்தர் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னா ஞானம் வேணும். அந்த காலத்துல எல்லாம் வீட்டை விட்டு ஓடி போய் தான் ஞானம் பெற்றாங்க. அதுதான் ஞானத்துக்கான வழியா அந்த காலத்துல இருந்தது. ஆனா குடும்பத்துல இருந்தே சாமிஜி நமக்கு எல்லாம் குடும்பத்துல இருந்தே பயிற்சிகளை செய்து நம்மள அந்த உயர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வியாச பகவான் தியான யோகத்தில் மனச பக்குவப்படுத்தி இறைநிலையின் இயக்கமாகி நின்று அந்த இறைநிலையாகவே மாறி நின்று செயல் செய்யற பொழுது அது கர்மயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கர்மயோகத்தையுடைய பலன் என்ன அப்படின்னா இன்பமோ துன்பமோ எல்லாமே கர்மம் அப்படின்னா செயல், அந்த செயலுக்கு விளைவு இருக்குங்க, இன்பம் துன்பம்னு. ஆனா கர்ம யோகம் அப்படின்னு அதுல கூட யோகம் சேரும் பொழுது அதுல இன்பம் துன்பம் கிடையாதுங்க. அதே மாதிரி புத்தர் பிரான் சொல்றாரு, அன்புதான் உலகத்துல மகா சக்தி, அன்புதான் அறிவு, அன்பை உணர்ந்து அன்போடு வாழு, அன்பை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. மகாவீர் சொல்றாரு, சிறிய எறும்புக்கு கூட துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவர் பெருந்தகை சொல்றாங்க, நடுவு நிலைமை பத்தி சொல்றாரு, நீற்றார் பெருமை பத்தி சொல்றாரு. அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான் வந்த அத்தனை மகான்களும் உயிரை உணர்ந்து அறிந்து நம்ம அகமுக பயணத்தில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அதனால் உணர்ந்து தியானித்து நாம் நம்மை தூய்மை செய்து நம் கருமைய தூய்மைக்கு தேவையான செயல்களை அகத்தாய்வை, நம்முடைய அதாவது உடல் தூய்மைக்கு உடற்பயிற்சி, உயிர் தூய்மைக்கு காயக்கல்ப பயிற்சி, மன தூய்மைக்கு தியானம், இன்னும் தன்னை உணர்ந்து விழிப்புணர்வாகவே வாழ்ந்து நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொண்டு வாழ்வின் இலக்கை அடைவதே இந்த அகமுக பயணத்தின் பேரு. அதுவே அந்த அகமுக பயணம் எந்த அளவுக்கு நாம் அகமுகமாக திரும்புகின்றோமோ, புறத்திலிருந்து விடுபட்டு அகத்தை நோக்கி நம்மை நாம் பார்க்க தொடங்குகின்றோமோ, அன்றிலிருந்தே நம் ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகின்றது என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு இயற்கைக்கும் குருவிற்கும் அனைத்து அன்பர்களுக்கும் சிங்கப்பூர் அம்மா சென்டர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.